பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழை நிறுத்தியிருக்கும். எதுக்குதான் இப்படி கார் பின்னாடியே ஓடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏ பாப்பா பாப்பா. என்ன ஆண்டி? எப்போ காசு கொடுப்பாங்க எதுன்னு சொன்னாங்களா? எவ்வளோ கொடுப்பாங்களா? ஆண்டி, காசுக்காக யாரும் இங்கே நாங்கள் வரல, சரிங்களா? நாங்கள் வந்து கட்சிக்காக உயிரை கொடுப்போம். நீ உயிரை கொடுமா, அது பிரச்சனை இல்லை. இப்போ எலெக்ஷனுக்கு எப்படி 1000 ரூபா தருவாங்களா இல்லை 2000 ரூபா தருவாங்களா? உங்களை மாதிரி மக்களால் தான் நாடு இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஏன் தான் இப்படி காசு காசுன்னு இருக்கீங்களோ? ஏடி ஒத்தரசா, பேசாம அமைதியா இருடி. எவட்டை சேப்படி வாங்கி பேராதிரி. பூமி உள்ளவரை எங்கம்மா புகழை நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும். அம்மாதான் அம்மாதான். ஏண்டி ஏண்டி ஒரு நாளாவது உங்க அம்மா மரியாதையா அம்மான்னு கூப்பிட்டுருப்பியாடி? நீ வந்துக்கிட்ட அம்மாதான் அம்மாதான் இருக்கா? ஏ கிளவி, இந்த பாட்டு நல்லா இருக்கும், அதான் பாடிக்கிட்டு இருந்தேன். போடுங்கம்மா ஓட்டு. எல்லாம் வழி விடுங்க, தலைவர் அங்கிட்டு போகணும். எல்லாம் வண்டியை மறைச்சு நிக்காதீங்க, தள்ளுங்க தள்ளுங்க. சே, எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் கடைசி எலெக்ஷன் அப்பனாலும் ஒரு நாள் எப்படினாலும் தெரு தெரு வந்து பார்க்க வந்துடுறாங்க. என்ன ஒரு நல்ல மனசு. எப்பா டிரைவர் தம்பி, வண்டியை எடுப்பா, கூட்டம் கூடிக்கிட்டே இருக்காங்க. வணக்கம்மா, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க வந்து வீட்டுக்கு வீட்டு வேலை வாங்கி தருவோமா? அண்ணாச்சி ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. எனக்கு ஒரு டவுட்டு, என்ன வேலை வாங்கி தருவீங்க? எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா உண்டுமா? அண்ணாச்சி, எனக்கு ரொம்ப பெரிய வேலைலாம் வேண்டாம். ஏதாவது ஒரு ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னை ஹெட் மாஸ்டர் ஆக்கி விட்டுருங்க. இந்த பாட்டி ரொம்ப பாவம், சத்துணவு கூடத்துல ஒரு ஆயம்மா வேலையை போட்டு கொடுத்துருங்க. இந்த பாரு கிளவி, டீச்சர் வேலைன்னா உனக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. பிள்ளைகள் அதுக்கு சொல்லி கொடுக்கணும், அதுக்கு அறிவு வேணும். உனக்கு மண்டையில் முடியே இல்லை, அறிவு எங்கே இருக்குது? சத்துணவு கூடத்தில் பிள்ளைகளுக்கு ஆயம்மா வேலை மட்டும் நீ பாரு. ஏம்மா ஃபர்ஸ்ட் நீங்க என்னை ஜெயிக்க வைங்கம்மா, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வேலை வாங்கி தாரேம்மா. ஏக்கா இங்கே பாருங்க, விவசாயத்தை நம்ம தான்க்கா காப்பாற்றணும். கண்டிப்பாக இவங்களுக்கு ஓட்டு போடுங்கக்கா. ஏம்மா இப்போதான் பூமி உள்ளவரை எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே அவங்க கூட வந்தேன். இப்போ என்ன மறுபடியும் இவங்க கூட வந்துக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கு. ஏப்ல கன்சிகா, உனக்கு நில்லுன்னு சொன்னேன்ல, எதுக்கு பிள்ளை என்னை விட்டுட்டு இவங்க கூட வந்தேன்? இப்போ ஏக்கா நான் அப்போதே சொன்னேன், அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு கட்சிக்கு அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் பிஸியாக இருப்பேன், சும்மா உங்களுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது என்னால். அப்போ இதுக்கு முன்னாடி வேற கட்சிக்காரங்க கூட வேற போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே எவ்வளோ 400 ரூபா கொடுத்தாங்களா 500 ரூபா கொடுத்தாங்களா? அங்கே 300 ரூபா தான் கொடுத்தாங்க. இப்போ இவங்க 250 ரூபா தான் சொன்னாங்க. பாத்தியா, ஒரு மணி நேரத்தில் 550 ரூபா சம்பாதிச்சிட்டா. நான் அந்த ஆஃபீஸில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்தாலும் அந்த ஓனர்காரன் 300 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்க மாட்டேக்கான். ஏமா உன் பேர் கன்சிகாவா? ஒரு பொய் வண்டின்னு பேர் வச்சுக்கோ. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னான், கட்சி தான் என் உயிர், கட்சி தான் எல்லாம், அப்படி இப்படின்னா. பார்த்தா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு இப்படி சுற்றி வந்துருக்கா. இதில் பேச்சு வேற. வாய பாரு வாய, போகலாம் அங்கிட்டு. எப்ப டிரைவர் வண்டியை எடுப்பா, பின்னாடி ஆளு கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்காங்கப்பா. இதில் இந்த போலீஸ்கார் வேற அடிக்கடி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டிக்கிறாங்க. அப்புறம் கூட்டமாக வருது, கலைஞ்சு போங்கன்னு சொல்லி இவங்களே வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஏடி கொசு, இது மாதிரி டெய்லி இப்படி இவங்களை சுற்றி வர சொல்லடி. நம்ம டெய்லி ஒரு 4-5 கட்சி பின்னாடி போகணும்னு நினச்சிக்கோ. 250 ரூபா 300 ரூபா இப்படியே கொடுத்தாங்கன்னா 1000 ரூபா சம்பாதிச்சலானே. மாதம் 30,000 ரூபா ஆச்சுடி. அப்போ ஏதாவது மாதம் எலெக்ஷன் வேணால் நடத்த சொல்லுவோம். அவங்க வண்டியில் 5 வருஷத்துக்கு ஒருக்கு தான் வராங்க. இதெல்லாம் மாதம் வண்டியில் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு போவாங்கல்ல. இந்த ஒரு கன்சிகா, அடுத்து எந்த கட்சியில் கூப்பிட்றாங்களோ ஒழுங்கு மரியாதை என்னை கூப்பிட்டு நானும் வருவேன். சரி போகிறாங்க, போய் தொலைகிறீங்க, என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போங்க. புதுசாலாம் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. ஏற்கனவே கட்சிக்காக உயிரை கொடுக்குறவங்கள மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ஒரு புழுகுனி இப்படியே புழுகிட்டு தெரியாத. நீயே 300 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு சுற்றி வந்துட்டு இருக்கா. இதில் கட்சிக்காக உயிரை கொடுப்பாலாம். எங்க நீ அந்த லாரி முன்னாடி விழுந்து உயிரை கொடு பார்ப்போம். உயிரை கொடுக்குறேன்னா அப்படி கிடையாது, இந்த கட்சி கொடியை உயிரை கொடுத்து தூக்கிட்டு போகிறோம்ல, அதுக்கு பேர் தான் உயிரை கொடுக்கறது. இந்த கொடி என்ன ஒரு 10 கிராம் வெயிட் இருக்குமா? எங்கள் ஆஃபீஸ்க்கு வா, அந்த ஓனர்காரன் 10 கிலோ வெயிட்டை இங்கேருந்து மாடிக்கு 10 ரூபா தூக்கிட்டு போய் இதை கொண்டு போய் அங்கே போய் அதை கொண்டு போய் எங்கே வைன்னு சொல்லி உயிரை வாங்குவான். வாங்கிட்டு 200 ரூபா சம்பளம் தான் கொடுக்கான். நீ அங்கே போ, உனக்கு அப்போ தெரியும். அடுத்து என்ன, ஸ்டாலின் தோணட்டும், தமிழ்நாடு செழிக்கட்டும். எப்படி உனக்கு எல்லாமே தெரியுது? ஆமாம், 2 வாரமாக சுற்றி தெருவுக்குள்ளே இப்படித்தான் வராங்க போகிறாங்க. இந்த இவளுகளும் பின்னாடி போகிறவங்களும் இவளுகளே தான் சுற்றி வராளுங்க. கொடி தூக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டே சுற்றுறாளுங்க. அப்புறம் என்ன தெரியாதா? ஆமாடி, நீ சொன்ன மாதிரி டிரைவர் முத கொண்டு அதே டிரைவர் தான் வரான். அந்த லாரி முத கொண்டு எல்லா கட்சிக்கும் இந்த லாரி காரன் ஓட்டிட்டு வரான். கிளவி, அது லாரி இல்லை, காரு. என்னமோ வராங்க போகிறாங்க, துட்டு இன்னும் கொடுத்த பாருங்க. ஓட்டுக்கு வேறு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. எப்போ காசு கொடுப்பாங்கன்னு தெரியல. எவ்வளோ கன்சிகா, இன்னும் துட்டு கொடுக்க மாட்டாங்களே. கடைசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு தானே காசு கொடுப்பாங்க. இந்த இப்படி பின்னாடி போகிறவங்களுக்கு. அந்நேரம் நானும் வந்தேன்னு சொல்லி என் பேரை சேர்த்து கொடுத்துரு. எனக்கு ஒரு 300 ரூபா வாங்கி கொடுத்துரு ஒழுங்கா.
உன் பேரை கொடுத்துருவேன், ஆனால் எனக்கு அதில் ஒரு 100 கொடுக்கணும். கொடுப்பியா? 100 கொடுத்தீங்கன்னா உன் பேரை சேர்த்து சொல்கிறேன். இப்பத்தியா அவங்களே காசை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்காங்க. இவளுக்குள்ள இந்த காசை கொடுத்து இவளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறது கழுவாரு. ஏடி பாப்பா, என் பேரையும் சேர்த்துக்கோ, பாட்டி நானும் வந்தேன்னு சொல்லி. அவர் 300 கொடுத்தாலும் 200 கூட வச்சபடி எனக்கு 100 மட்டும் கொடு போதும். பரவாயில்ல, கிழவிக்கு எவ்வளோ தாராள மனசு. ஓடி சும்மா வேடிக்கை வைக்கிறதுக்கு 100 கிடைச்சிச்சுன்னா போதாம இருக்கு. போலீஸ்கார் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுவோம், டிரைவரானாச்சி சடக்குன்னு வண்டி எடுங்க, இங்கே பின்னாடி கூட்டம் கூட்டிக்க இருக்காங்க, அடுத்து நம்ம தளபதி வருவார் விசிலுக்கு, போங்க போங்க. உங்கள் விஜய் வராரு. ஆமாம், அப்போதிருந்து அவர் வராரு இவர் வராருன்னு ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிருக்காங்க. ஒருத்தர் வந்தவாடு இல்லை. இவங்க சும்மா அந்த கூட சுற்றுறவங்க தான் வந்து காரில் கையை காட்டிட்டு போகிறாங்க. ஏடி யார் வந்தா என்னடி, நமக்கு எதுவும் ஆக போதா? ஒன்றும் ஆக போறது இல்லை. காசு கொடுத்தாங்களா, பேசாம வாங்கிட்டு 2 வாரம் 1 வாரம் எங்கேயா பிக்னிக் சுற்றிட்டு வந்த மாதிரி இருக்கணும். ஏது இவங்க கொடுக்குற 2000 ரூபாய்க்கு 2 வாரம் பிக்னிக் போவா? ஏடி ஏதோ ஒரு 2 நாள் செலவுக்காக ஆகுடி. எனக்கு 2000 ஒரு 10 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவேன். இங்கிட்டு இருந்து அப்படி அங்கிட்டு இருந்து இப்படி ஒரு ரவுண்டு சுற்றினேன்னா ஜூஸ் குடிக்க வாங்கி சாப்பிட சரியாக போயிடும். அடுத்த வருஷம் நம்ம பார்க்கணும், இல்லைன்னா அந்த கட்சிக்காரங்க கூட கட்சியில் சேர்ந்துடணும். இந்த அவங்களுக்கு அசிஸ்டண்ட் அந்த மாதிரி சேர்ந்துட்டோன்னா காசு இங்கிட்ட அங்கிட்டு எல்லாருக்கும் காசு பிரித்து கொடுக்கும்போது கூட கொஞ்சம் 2000 3000 அடித்தோன்னா அப்படியே செட்டில் ஆயிடலாம். எவ்வளோ கன்சிகா, எனக்கு ஒரு டவுட்டு. எல்லா கட்சி பின்னாலே கொடி தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே திரிறீங்களே, யாருக்கு தான் நீங்களாம் ஓட்டு போடுவீங்க? அது யாருக்கு தெரியும்? காசு கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் காசை வாங்கிக்கிட வேண்டியதான். அங்கே ஓட்டு போடுற இடத்துல டக்குன்னு கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு நம்பரை தொடணும், தொட்டுட்டு அப்படியே வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஆளுகன்னு சொல்லி உங்களையும் நம்பி ஆளுக்கு ஒரு 100 200 கையில் கொடுத்து உங்களை கூப்பிட்டு சுற்றுறாங்க பார்த்தியா, அவங்கள தான் சொல்லணும். ஏடி நீ யாருக்கு ஓட்டு போடுவ? நான் இன்னும் ஓட்டர் ஐடியா அப்ளை பண்ணலையே, அப்புறம் எங்கிட்டு போய் ஓட்டு போட? பேசாம இருந்தியாடி, இல்லாட்டா நீ உங்க கூட சேர்ந்து சுத்திட்டு 200 300 வாங்கிருப்பீல. இப்ப கிளவி, உனக்கு போது ஓட்டர் ஐடி இருக்கா? 60 வயசுக்கு மேலே கேன்சல் பண்ணிடுவாங்க ஓட்டர் ஐடியை, வயசாயிடுச்சின்னு. உன்ட்ட போது வச்சிருக்கியா இல்லையா? ஆமாடி, அது மாதிரி எங்க இருக்குன்னு போய் தேடணும். தேடினா காசு வச்சு கொடுப்பாங்க, இல்லாட்டி 1000 2000 விட்டியா போயிடும். போங்க எல்லாம் வீட்டில் போய் ஓட்டர் ஐடி இருக்கான்னு தேடுங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு 4-5 நாள் தான் இருக்குது, காசு கொடுப்பாங்க, சடக்குன்னு போய் தேடுங்க.